ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளென் செய்யும் வினைதாரன் செய்யும் என நாடிவந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இருத்தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓமா அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகை தந்தனோ மாருதி பிரச்சோத்தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதி ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் வாங்க. நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு ஆண்டு கார்த்திகை மாதம் 3ஆம் நாள் புதன்கிழமை, ஆங்கில தேதி 19/11/2025. இன்று சர்வ அமாவாசை காலை 10:11 முதல் நாளை 12:16 மணி வரைக்கும். இன்றைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் காலை 9:05 வரைக்கும், பிறகு விசாக நட்சத்திரம் வருகிறது. இன்றைய ராகு கால நேரம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை, யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, வாரசோலை வடக்கு வடகிழக்கு, பரிகாரம் பால். இன்று மீன ராசிக்கு சந்திராஷ்டமம். வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு வணக்கம். தனுசு ராசியில் பிறந்த, அதாவது அதில் நட்சத்திரம் மூலம் பூராடம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு, இன்று பிறந்த நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் எங்களது இனிய நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாள் எப்படி இருக்க போகுது பாருங்க. ஒரு பக்கம் 4 சனி இருக்கார், அர்த்தாஷ்டம சனி போயிட்டுருக்கு. எதை தொட்டாலும் சக்ஸஸ் ஆக மாட்டேங்குதுங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருக்க வழியா. ஆனால் அந்த சனி பகவானை உங்களுக்கு குரு பகவான் பார்க்கிறார். ராசிநாதன் நீச்சம் அடைஞ்சிட்டார். உச்சமடைஞ்ச குரு பக்கிரமாக இருக்கிறதால நீச்சம் அடைஞ்சாலும் அந்த பார்வை சுபிட்சம் கோடி நன்மைன்னு சொல்லுவோம், கேள்விப்பட்டிருக்கீங்க. அப்போ குரு பகவானுடைய பார்வை 4ஆம் இடத்தை பார்க்குது. 4இல் இருக்கும் சனி பகவானை பார்க்குறதால உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி போனாலும் தீய பிளானட்டை ஒரு மிகுந்த சுபகரகமான குரு பார்க்குதுன்னு சொன்னால் அப்போ தீய பலன்கள் எதுவும் நடக்காது, பயப்பட வேண்டாம். மாறாக நல்லது நடக்கும். 4ஆம் இடம் நெகட்டிவாக இருக்க வேண்டியது இப்போ பாசிட்டிவ் ஆகிடும். ஏன்னா குரு பார்க்குறாரு. அப்போது தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம், அதே நேரத்தில் வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பொழப்பு ரொம்ப நல்லா நடக்கும். சுகவாசிகளாக இருக்க போகிறீங்க, அதுதாங்க ரொம்ப முக்கியம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா 4இல் சனி இருந்தாலும் குரு பார்க்குது, அதனால் ஒன்றும் பயப்படாதீங்க. தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை காலையில் இருக்கிற மாதிரி தெரியும், மதியத்துக்கு மேலே உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும். 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 2ஆம் இடம் குரு பார்த்ததுன்னு சொன்னால் 10 11 இருக்கான். அப்போ பொருளாதாரத்தில் இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி புதன்கிழமை பார்த்திங்கன்னா அற்புதமான ஒரு நாள். பணம் பல வகையில் பையை நிரப்ப போகிறது. குடும்பத்தில் ஒரு அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்பட போகிறது. உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்க போகிறது. ஆனாலும் ராசியை சனி பகவான் பார்க்கிறார். கொஞ்சம் டென்ஷன் இருக்கும், பரபரப்பு இருக்கும், மந்தி சொல்கிற மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கியத்தில் கூட பிரச்சனை வரும். 6ஆம் இடத்தை சனி பார்க்குறார். எதிரிகளுடைய தாக்கம் இருந்தாலும் இறுதியில் நீங்கள் தான் சக்ஸஸ் பண்ணுவீங்க, ஒன்றும் பயப்பட வேண்டாம். மற்றபடி 7 11 வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். அது மட்டுமல்ல, நண்பர்களால் ஆதாயம் கிடைக்க போகிறது. அவங்க நல்லது செய்ய போகிறாங்க உங்களுக்கு. கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகள் உங்களுக்கு ஆதரவாக இருந்து கூட்டு தொழில் சிறந்து விளங்கி சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு காலம். 8இல் குரு பகவான் இருந்தாலும் 7ஆம் இடத்துக்கு அது 2ஆம் இடமாக வருவதால் வாழ்க்கை துணையால் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய, ஏதோ ஒரு காசு பணம் பொருளக்கூடிய ஒரு அற்புதமான நாள். 9இல் கேது இருக்கார். தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும்.
கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஆனால் சூரியன் வந்து உங்களுக்கு 12ல் இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கார். செலவினங்கள் ஏற்படும், தந்தையால் செலவினங்கள் ஏற்படும், உடன் பிறந்தவர்களால் செலவினங்கள் ஏற்படும். அதே நேரத்தில் அசையா சொத்துக்கள் மூலம் கூட நீங்கள் எதா ரிப்பேர் பண்ணுற செலவு வீட்டில் டோர் போயிடுச்சு, அதை ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க வீட்டில். ஸோ இப்படி ஏதாவது ஒரு செலவினங்கள் ஏற்படும், வீடு சம்பந்தப்பட்ட நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இருந்த போதிலும் சுக்கிரன் 11ல் இருப்பதால் கலைத்துறையில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் சிறப்பாக வேலை பார்த்து நல்ல ரெகக்னேஷன் கிடைக்கும். ஏற்கனவே படம் பண்ணியிருக்கேன், சீரியல் பண்ணியிருக்கேன். அந்த சீரியல் வந்து இப்போ பத்திரிகைகள் பாராட்டுகின்றன, அப்புறம் வந்து அரசாங்கமே பாராட்டுது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு நாள். பத்திரிகை துறை, மீடியா துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சிறப்பாக வேலை பார்க்குறீங்க அப்படின்னு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். ஜோதிடம் மற்றபடி வழக்கறிஞர்கள் இவங்களும் இன்றைக்கி ஜெயிக்கக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். மற்றபடி தந்தையால் செலவினங்கள் ஏற்படும். இன்றைக்கி வருமானம் சிறப்பாக இருக்கும். ராகு 3ல் இருக்கார், அதை பற்றி சொல்லி ஆகணும். ஸோ கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய அன்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு இனிமையான நாளாக அமையப்போகிறது. எங்களுடைய இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்.